differently abled persons UDID card நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர் இது எல்லாமே ஆன்லைனில் ஈஸியாக நாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலேயே கார்டு தொலைஞ்சு போச்சு, இது வரைக்கும் உங்களுக்கு கார்டு வரல அப்படின்னாலும் நம்ம அதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து புதிய கார்டு வர வைக்கலாம். அது மட்டும் இல்லை, யூடிஐடி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம், அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம். இப்படி எல்லா வசதியும் இதிலேயே இருக்குது. நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அப்டேட் தான் இந்த வெப்சைட்டில் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற மொபைல் அல்லது ஏதாவது சிஸ்டம் இருந்தாலும் ஓகே தான். நான் மொபைலில் தான் பண்ணியிருக்கிறேன். உங்கள் மொபைல் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் UDID இதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே www.swavlamanCard.gov.in இப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த UDID இருக்கு இல்லையா, அதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் தான் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிற நமக்கான UDID கார்டுக்கான வெப்சைட்டு. இதில் அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். இப்போது அப்ளை நவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டெமோ பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்த உடனே உங்களுடைய லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்கள். அப்புறம் ஆப்ஷனல் டீட்டெயில்ஸ்னு வரும், அதுலேயும் நீங்கள் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் டீட்டெயில்ஸ், அப்புறம் டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ், இப்படி எல்லாமே ஒவ்வொன்றா வரிசையாக கொடுத்துட்டு லாஸ்ட்டாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். இதை பற்றி இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போது ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் பயன்படுத்தி நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், கரெக்ஷன் பண்ணலாம். அதுக்கு முதல்ல என்ரோல்மெண்ட் நம்பர், UDID நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. அதுக்கு கீழே இந்த கேப்சா கோடு எப்படி இருக்குதோ அதே மாதிரி எடுத்து என்டர் பண்ணிக்கணும். இதெல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிக்குவாங்க. இப்போ டேட் ஆஃப் பர்த்துக்கு அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், அல்லது இந்த கேலண்டர் கிளிக் பண்ணியும் இயர், மந்த்து, அப்புறம் டேட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் அப்படியே டைப் பண்ணுறதா இருந்தாலும் டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கேப்சா கோடு இதுக்கான கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டு லாகின் கொடுத்துடலாம். லாகின் கொடுத்தாவே நமக்கு சூப்பரான ஒரு அப்டேட்டை பார்த்துடலாம். அதாவது எல்லாமே கரெக்ஷன் பண்ணுற ஆப்ஷன் இதிலே கொடுத்துருப்பாங்க. அதனால் இப்போ லாகின் கொடுத்தாச்சு. லாகின் கொடுத்தோன்னு பாருங்கள் எவ்வளோ விவரங்கள் இருக்குது பாருங்கள். நம்மளுடைய ப்ரோஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. இப்போது மை ப்ரோஃபைல் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இருக்கும். நேம், டேட் ஆஃப் பர்த், எத்தனை பர்சன்டேஜ், இப்படி எல்லா விவரங்களும் இருக்கும். அட்ரஸ் எல்லாமே இருக்கும். இதில் என்னென்ன பாருங்கள், அப்டேட் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நேராகவே இந்த இடத்துலையும் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே அப்டேட் இமெயில் ஐடி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது அப்டேட் மொபைல் நம்பர் கொடுத்துடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே இருக்கிற ஃபோட்டோ, மொபைல் நம்பர்லாம் இருக்கும். இப்போ புதிய மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கணும். கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் OTP கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் மொபைலுக்கு இப்போ கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு OTP வரும். இப்போ அந்த OTP எடுத்து இந்த காலமில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக அந்த OTP என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னாலே கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். உடனே அப்டேட் ஆகிடும். அடுத்த செகண்டே அப்டேட் ஆகிடும். அப்படியே இங்கே எங்கடா ஒன்றும் காணான்னு பார்க்காதீங்க, அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடுன்னு ஆகிடுச்சு. இப்படி வந்துட்டாலே உங்களுடைய மொபைல் நம்பர் ஈஸியாக மாறிடும். இப்போ கொடுத்த மொபைல் நம்பர் மாறிடுச்சு. இப்போ அடுத்தது இமெயில் ஐடிக்கு போயிடலாம். இதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், சைட்லேயே இருக்குது பாருங்கள், அப்டேட் இமெயில் ஐடி, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃபோட்டோ, பழைய இமெயில் ஐடி வந்துடும். இந்த இடத்துல நியூ இமெயில் ஐடி வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜென்ரேட் OTP கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நியூவாக கொடுத்த இமெயில் ஐடிக்கு OTP சென்ட் ஆகும். அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா மேலே ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ எனக்கு இமெயில் ஐடிக்கு OTP வந்திருக்குது. அந்த OTPயை எடுத்து இந்த காலமில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்த உடனே நியூ இமெயில் ஐடி வந்து இதில் அப்டேட் ஆகிடும். மேலே பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடுன்னு ஆகிடுச்சு. இது மாதிரி வந்தாலே பழைய இமெயில் போயிட்டு புதிய இமெயில் ஐடி வந்து இந்த இடத்துல வந்துடும். ஓகே, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஈஸியாக நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு அப்டேட் நேம், உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு அப்டேட் நேம் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஏற்கனவே இருக்கிற பேரில் இருக்கும். இப்போது நீங்கள் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். எந்த லாங்குவேஜ் மாற்றணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹிந்தியில் இருக்குது. இதில் உங்களுடைய லாங்குவேஜ் எது அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நான் தமிழ் கொடுத்துக்கிறேன். தமிழ் கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இங்கிலீஷில் டைப் பண்ணணும். ஆங்கிலத்தில் உங்களுடைய பெயர் கரெக்டாக டைப் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கீழே டச் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் செலக்ட் பண்ணிங்கன்னா தமிழில் வந்துடும், மலையாளம் செலக்ட் பண்ணிங்கன்னா மலையாளத்தில் வந்துடும். அதாவது உங்களுடைய ஸ்டேட் லாங்குவேஜ் எதுவோ அதுவே வந்துடும். கரெக்டாக இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை திருத்தம் பண்ணால் போதும், இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு அடுத்தது உங்களுடைய
ப்ரூஃப் ஒன்று அப்லோட் பண்ணணும். அதுக்கு இதில் என்ன ப்ரூஃப் அப்லோட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆதார் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆதார் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டாக்குமெண்ட் எதில் இருக்குதோ அந்த ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னு பாருங்கள் என்ன வருதுன்னா 3 KB to 30 KBக்குள்ளே, அதாவது 3 KB to 30 KBக்குள்ளே இருக்கணும். அதனால் கம்ப்ரஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கம்ப்ரஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஆனால் 30 KBக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுதான் நெக்ஸ்ட்டு ரீசன், அதாவது ஸ்பெல்லிங் கரெக்ஷன் இன் நேம் அப்படி கொடுத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மட்டும் மிஸ்டேக் இருந்தால் மாற்றுறது. அடுத்தது சேஞ்ச் மேரிடல் ஸ்டேட்டஸ், அதாவது கல்யாணம் ஆனவங்களுக்கு கரெக்ஷன் இன் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நேமை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி அர்த்தம். அதனால் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் மொபைல் நம்பருக்கு இப்போ கொடுத்த ரெஜிஸ்டர் பண்ணோம்லையே அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை எடுத்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கனாலே போதும். ஏற்கனவே மொபைல் நம்பர், இமெயில் ஐடி சப்மிட் பண்ணும் போது மேலே வந்து சப்மிட்டட் வந்தது இல்லையா, சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தது இல்லையா, அது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லின்னு இந்த இடத்துல கிரீன் கலரில் வந்துடும். இதுக்கப்புறம் வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஆஃபீஸ், அதாவது மாற்றுத்திறனாளி நல அலுவலகத்துக்கு போயிடும். அந்த ஆஃபீஸர் பார்த்துட்டு நமக்கு அப்ரோடு கொடுத்த உடனே நமக்கான நேம் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு முன்னாடி மறுபடியும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போனாலும் இது மாதிரி ஆல்ரெடி ரிக்வெஸ்டட்னு வந்துடும். இப்போது டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணலாம். அதுக்கு இந்த அப்டேட் டேட் ஆஃப் பர்த் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ இருக்கும், பழைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும். இப்போ இந்த இடத்துல புதிய டேட் ஆஃப் பர்த், இப்போ இருக்கிற டேட் ஆஃப் பர்த் கரெக்டான டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபைலில் வச்சுருக்கிறீங்களோ அந்த ஃபைல் செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட்டை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்துடும் கரெக்டாக. அதே 3 KB to 30 KBயில் தான் இருக்கணும். அதிகமாக கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகாது. சைஸ் அதிகமாக இருந்ததுன்னா, அதாவது 30 KBக்கு மேலே இருந்தது அப்படின்னா இது மாதிரி வந்துடும். கரெக்டான அளவில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீசன் பார்த்தீங்கன்னா எதுவோ அதை கரெக்டானதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் டேட் ஆஃப் பர்த் கொடுக்காமல் இருக்கிறோம். அதனால் இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே டைப் பண்ணிக்கலாம். அல்லது இந்தாண்டு இருக்கிற காலண்டரை கிளிக் பண்ணிங்கன்னா இயர், மந்த்து, அப்புறம் டேட் இது மாதிரி கொடுத்துடலாம். கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா செட் ஆகிடும். இந்த இடத்துல வந்து கரெக்டான டேட் ஆஃப் பர்த் வந்து உட்காந்துரும். அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துடலாம். கொடுத்த உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை எடுத்து இந்த ஓடிபி காலம் இருக்கு இல்லையா, அதில் கரெக்டாக அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துலையே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மேலே வந்து பாருங்கள். இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லின்னு இங்கே காமிச்சிடும். இதே மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது அப்டேட் ஆதார் நம்பர், ஏன் ஆதார் நம்பர் மாத்திரம்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஆதார் நம்பர் வந்து தப்பாக இருக்குது. அதனால் அதை செலக்ட் பண்ண உடனே ஃபோட்டோ இருக்கும், பழைய ஆதார் இருக்கும். இப்போ புதிய ஆதார் நம்பர் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கணும். அதாவது கரெக்டான உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதாவது ஆதார் யாருக்கு தப்பாக இருக்கோ அவங்க மட்டும். இப்போ ஏதாவது ஒரு ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும். அது செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எது உங்களுக்கு ப்ரூஃப் கரெக்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆதார் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ஆதாரை அப்லோட் பண்ணிக்குவேன். சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேட்டகரியோ அது நீங்கள் கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன ரீசனுக்காக ஆதார் நம்பர் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த ரீசன் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி கொடுத்தோன்னே உங்கள் மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை எடுத்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆதார் நம்பர் ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும். இப்போது லாஸ்ட் கார்டு தொலைஞ்சி போச்சு, இல்லைன்னா இது வரைக்கும் உங்களுக்கு கார்டே வரல அப்படின்னா லாஸ்ட் கார்டு நாட் ரிசீவ்டு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஃபஸ்ட் எடுத்தோன்னா அப்லோட் பண்ணிக்கணும். அதாவது கரெக்டான ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் கரெக்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு சூஸ் ஃபைல் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டாக்குமெண்ட் எங்கே வச்சுருக்கிறீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு ரீசன் வந்து கரெக்டான ரீசன் கொடுத்துருங்க. அதாவது கார்டு தொலைஞ்சி போச்சா, அல்லது கார்டு இது வரைக்கும் வரலையா, அல்லது நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்களா, டேட் ஆஃப் பர்த் இப்படி ஏதாவது கரெக்ஷன் பண்ணிங்களா, அப்படி பண்ணியிருந்தால் அதுக்கான கரெக்டான ரீசன் கொடுங்க. என்ன ரீசனோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா 20 நாளில் புதிய யூடிஐடி கார்டு வந்துடும். இப்போ பாருங்கள் கீழே யூடிஐடி கார்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம், யூடிஐடி கார்டு டவுன்லோட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம். இப்படி நிறைய ஆப்ஷன் இதிலே கொடுத்துருக்காங்க. ரினியூவல் பண்ணலாம். இதில் என்னென்ன, அதாவது யூடிஐடி சம்மந்தப்பட்ட அனைத்து ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 நமக்கான ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டில் புதுசாக நமக்காக இந்த வெப்சைட்டை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது யூடிஐடி கார்டில் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதே மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.